ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுத்த சன்மார்க்கத்துல நம்ம பெறக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத மட்டுமே நம்ம பார்க்குறோம். இப்போ இதையுமே நம்ம முறைப்படி தொடர்ந்து பயணிக்கிற காரணத்தினால, முறைப்படி ஒரு ஒரு ஆர்டரா போணும் அப்படின்றதுனால, நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, சுத்த சன்மார்க்கத்துல எங்கெங்கெல்லாம் அனுபவங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அனுபவங்கள் சொல்லியிருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு முறையாக சொல்வது ஒரு மற்றவர்களுக்கு பயணிக்கிறதற்கு ரொம்ப துணையாக இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த கருத்துரைகள் வழங்குறது எல்லாமே இந்த இது இந்த தினந்தோறும் திருவருப்பால இந்த கருத்துரைகள் வழங்குறது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, அனுபவங்களா தான் நம்ம வந்து குடுக்குறோம் இந்த கருத்துரைகள. அந்த அனுபவம் என்பது அறிவு விளங்கி, அதாவது மருளறிவாகிய நம்மளுடைய அறிவு கொஞ்சம் தெளிந்த அறிவா இருக்குது அப்படின்னா, அந்த தெளிந்த அறிவால நம்ம வந்து ஒரு சிலதுக்கு நம்ம விளக்கத்த தரோம். இது எவ்வளவு விளங்கியதோ அவ்வளவு தான் அந்த விளக்கம் இருக்கும். ஆனால் இந்த விளக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு முதல் அளவுகோலாக ஆன்ம இயற்கை விளக்கமாகிய ஜீவகாருண்ய விளக்கம். அதாவது அந்த ஜீவகாருண்ய ஒழுக்க பகுதிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற விளக்கத்த வச்சு தான் நம்ம இதுக்கு அளவீடே இடணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். ஏனென்றால், அந்த ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாத விதத்தில், கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருள் வந்து விளக்கம் வந்து இருக்காது, தோன்றாது அப்படின்றத நமக்கு சொல்றார். இது ஒரு பக்கம் நிற்க, ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கான விளக்கம் குடுக்கறது தான் வந்து உச்சக்கட்ட விளக்கமா இருக்கும்ன்றத வள்ளல் பெருமான் சொல்றாரு. அது ஒரு பக்கம் நிற்க, நமக்கு அதற்கு விரித்த பகுதிகள் தான் மத்த எல்லா பகுதிகளுமே. அதுல இப்போ நம்ம தொடர்ந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, உரைநடை பகுதியில ஒவ்வொரு தலைப்பிலயுமே, அதாவது 1932 பதிப்புல நமக்கு உரைநடை என்று சொல்லப்படுகின்ற அந்த சன்மார்க்க சங்க விவாக திருவார்த்தை, திருநெறி குறிப்புகள் அப்படின்னு நம்ம இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உரைநடைய. இப்படிப்பட்ட அந்த குறிப்புகள்ல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதனுடைய அனுபவத்த வள்ளல் பெருமான் நமக்கு இங்க என்ன அனுபவம் சொல்லியிருக்காங்க, என்ன அனுபவம் சொல்லியிருக்காங்கன்றத 1932 பதிப்பிலேயே இருந்து அந்த இதுலருந்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஆர்டர்லயே பார்க்க போறோம். அதுல முதல் தலைப்பு நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சமரச வேத சன்மார்க்க சங்கத்துல இருக்க அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதற்கான பதிவு வந்து நம்ம தனியாவே நம்ம போட்டிருக்கோம். அந்த பதிவ வந்து நானு இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுவேன். அதாவது இத மொத்தமா விளக்குன ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு. அந்த பகுதிய நம்ம வந்து அதுல போடுவோம். அதேபோல இந்த உரைநடை பகுதி அப்படின்றது நமக்கு வந்து வருது. அது என்னைக்கு அப்படின்னா வந்து நமக்கு அ செவ்வாய்க்கிழமை இல்லையா? இல்ல வியாழக்கிழமை. வியாழக்கிழமை நம்ம அத வந்து பார்க்குறோம். அந்த வியாழக்கிழமை நம்ம வந்து பார்க்கும்போது, அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அங்க வந்துரும். வியாழக்கிழமை என்னென்னலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு வந்து அந்த லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, அந்தந்த விஷயங்கள அன்னன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு அனுபவங்கள எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இது வேற, அது வேற. இது நம்ம உரைநடை பகுதிய விரிக்கிற பகுதியில, உங்களுக்கு இந்த உரைநடை பகுதிய நம்ம வந்து இ கருத்துரை வேணும் அப்படின்னா, அதுக்கு தனியா தான் நம்ம பதிவிட்டு வரோம். அது அந்த கிழமையில வரும். அது வேற ஆர்டர்ல வரும். இது வந்து புக்ல இருக்க ஆர்டர் பிரகாரம் இந்த அனுபவங்கள் போகும். சரிங்களா? அந்த அனுபவங்கள பிரிக்கிறது முதல்ல நம்ம உரைநடை பகுதியோட அனுபவத்த நம்ம வள்ளல் பெருமான் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதுல முதல்ல நமக்கு குடுத்திருக்க அனுபவம் என்ன அப்படின்னா, அதாவது சாதகர்கள்
மேற்குறித்த வண்ணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தத்துவங்களை உபாசித்தும், அர்ச்சித்தும், தத்துவாதீதத்தை தியானித்தும், இடையில் ஜபித்தும், கரணம் லயமாக சமாதி செய்தும், தத்துவ சேட்டைகளை அடக்கா நின்ற விரதம் இருந்தும், சாதாரண யோக பாகத்தில் மூச்சடக்கியும், சாதகர்கள் மேற்குறித்த வண்ணம் செய்வார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க சாதகர் கிடையாது. அவங்க சாத்தியர்கள். மத்த எல்லா சாதனங்களையும் பின்பற்றுறவங்க பேர் சாதகர்கள். இது ஒரு அனுபவ கருத்துரை. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் வந்து சாதனம். வேற எதுவும் சாதனம் இல்ல அப்படின்றதுக்கான நமக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாதனம் ஒன்றும் இது வேண்டுவதில்லை. எவ்வுயிரும் தம்முயிராக பார்ப்பதே சாதனம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவார். அப்போ இதுதான் அதுக்கான ப்ரூஃபு. இதுதான் அது இல்லாம ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலிருந்தே நம்ம சாத்தியர்கள் அப்படின்றதுக்கான வரிகளும் இருக்குது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல சாத்தியர்கள், இவர்கள் தான் சாத்தியர்கள் அப்படின்றதுக்கான வரி இருக்கு. நம்ம அத ஆல்ரெடி வந்து படிச்சு காமிச்சிருக்கோம். அ அது மட்டும் இல்லாம நான் அதுக்கான லைனையே படிச்சிடுறேன். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பது மட்டுமல்லாமல், அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆகலால், அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும், புறத்திலும் வெளிப்பட மாட்டாது. அப்படின்ற ஒரு வரி. இதுவும் ஒரு முக்கியமான வரி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல. அதேபோல இன்னொரு முக்கியமான வரி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சாதனத்தில் சாத்தியமாகின்ற இன்பம். அப்ப இதுல மட்டும் தான் உங்களுக்கு இன்பம் வந்து சாத்தியமாகும். வேற எதுலயுமே வந்து இன்பம் சாத்தியமாகாது. இன்பம் சாத்தியமாகலன்னா அருள் பூரணம் அடையாது. மொதல்ல அருள வேணா ஒரு சிறிதளவு பெறலாமே ஒழிய, வேற இது சாத்தியமாகாதுன்றதுனால, அந்த அந்த மூலியமா அருள பெறக்கூடாதுன்னு தான் சொல்றாரு தவிர்த்து, பெற முடியாதுன்னு சொல்லல. மத்த சாதனங்களால அருள பெற முடியாதுன்னு சொல்லல. பெறக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா, அது தடைபட்டு நின்று போகும் அப்படின்றத சொல்றாரு. அது சமாதி செய்தோம் அப்படிலாம் போட்டிருக்காரு பாருங்க. அதெல்லாம் சமாதி பழக்கம். இதுதான் சகஜ பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜீவகாருண்ய யோகம் தான் சகஜ பழக்கம். மத்ததெல்லாம் சமாதி பழக்கம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சாதனத்தில் சொல்லும்போது இது ஒரு சாதனம். ஆனால் இதுதான் என்னதுங்க? இந்த சாதனம் தான் சாதனம் மட்டுமல்ல, அது அந்த அருளின் ஏகதேச விளக்கமா இருக்குது. அதனால இதுல சாத்தியம் கைகூடுது. சாத்தியம் என்பது என்னன்னா, இன்பம் இதுல தான் சாத்தியப்படுது. என்ன இன்பம்? இந்த அபர இன்பம், பர இன்பம் இரு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றார். இது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் உச்சகட்டமா நமக்கு என்ன சொல்றாரு, இந்த சாதனத்தால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு சாதனத்தால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பரஜீவகாருண்யத்துல இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும், இங்க நமக்கு அருள பெற்று பெற்று நம்மளுடைய தேகம் சுத்த தேகம் ஆயிட்ட பிறகு, அதுக்கு பிறகா அத சுத்த தேகம் ஆகுறது அந்த சித்தி இன்பங்கள பெறுறது. அந்த அளவிறந்த சித்தி இன்பங்கள பெறுறது. ஏன்னா, அது வந்து எந்த மார்க்கத்திலயும் இல்லாத ஒரு சுத்த தேகம் இங்க இங்க கிடைக்கும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அ ம் அதாவது மாற்றறியாத ஒரு பொன்மேனி. இந்த சுத்த தேகம் என்பது சுத்தம்னு போட்டு அதுக்கு பிராக்கெட்ல போட்டு சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும், அதுக்கப்புறம் பூத அதாவது காரண பிரணவ தேகத்தையும், சுத்த பிரணவ தேகத்தையும், ஞான தேகத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த முத்தேக சித்தி என்பது இந்த நம்மளுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் சாதனத்தினால மட்டும் தான் முத்தேக சித்தி கிடைக்கும். மத்ததெல்லாம் வெறும் சுத்த தேகம் கிடைக்கும். வெறும் வெறும் சுத்த தேகன்றது டபுள் சுத்தம் வராது. டபுள் சுத்தம் வராதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்க மாயை மட்டும் விலகி இருக்குமே தவிர்த்து ஆணவம் விலகி இருக்காது. ஆணவம் விலகாது. அப்போ இந்த சுத்த தேகம் பெற்றவர்களாக தான் ஆணவத்த நீக்க முடியும்னு சொல்லுவாரு. அதுக்கான வரிகளையும் வந்து உரைநடையில நம்ம நெறைய முறை படிச்சிருக்கோம். ஆணவ மல நிவர்த்தி அப்படின்றது. அங்க சொல்றாரு, அது ஆண்டவன் அருளால், அதாவது நம்மளால ஆணவ மலத்த நிவர்த்தி செய்துக்க கூடியுமா என்றால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு,
அது ஆண்டவன் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும்ன்றாரு. அப்போ இந்த சுத்த தேகம் இப்படிப்பட்ட ஆணவத்தை நீக்கக்கூடிய சுத்த தேகம் பெறணும்னா, அதுக்கு நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்த தான் கடைப்பிடிக்கணும். வேற வழியே கிடையாது. அப்படின்றத நம்ம வந்து ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படிப்பட்ட சுத்த தேகம் பெற்றவர்களுக்கு தான் நாளைக்கு நெறைய அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சுத்த தேகம் என்பது என்ன அப்படின்னா, இந்த இந்த உடல்ல மாற்றங்கள் நடந்துட்டே வரும். அதுதான் பொற்சபை அனுபவங்கள்னு சொல்றோம். இந்த இந்த உடல்ல நடக்கிற மாற்றங்கள், அதேபோல ஆன்மாவில துரிசு நீங்கும்போது வரக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம சிற்சபை அனுபவங்கள்னு சொல்றோம். அதாவது சுத்த தேகத்துக்கான வரக்கூடிய அது ஒரு நாள்ல வரக்கூடியது இல்ல அது. இந்த சுத்த தேகம் வந்துரும். அது வந்து அதிதீவிர பக்கையோட ஒரு கணத்துல கூட குடுத்துருவாங்க. நம்ப பக்குவம் கொஞ்சம் சிறிது சிறிதா அடைந்து வரதுனால, இப்படிதான் நம்ம அத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத நம்ம சொல்றோம். கருத்துரையா சொல்றோம். இதுக்கு மேற்பட்ட கருத்துள்ளவர்கள் நீங்களுமே மக்களுக்கு வெளிப்படையாக எடுத்து கூறலாம். எப்படி சுத்த சன்மார்க்க அனுபவம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சாதகர்கள், அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சாதனமாக ஏற்றுக்கொண்டு, அதை விரும்பி, அதை முழுவதுமாக நம்பி செய்றவங்க ஒரு பக்கம் நிற்க, மற்ற எல்லா சாதனங்களையும், அதாவது வழிபாட்டு முறைகளையும், எல்லா வழிபாட்டு முறைகளையும் ஒரு பக்கம் நிற்க, இந்த எல்லா வழிபாட்டு முறைகளையும் நீங்க உச்சகட்டமா நீங்க பெறக்கூடியது தேக சித்தி ஒன்றுதான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது அங்க ஏம சித்தி, தேக சித்தி தான் பெற முடியுமே தவிர்த்து சாகா கல்வி போ முடியாது அப்படின்றதுக்கான ஒரு பகுதி தான் 9வது பகுதியில சமய சூக்கும பஞ்சாட்சியின் தாத்பரியங்கள் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவும் ஜெபம் மூலியமாக கரண சுத்தி வந்து, அக்ஷாதர முன்னுதலை விட்டு, அறிவாக்கிருதி ஆய், கருணையும் சிவமுமே பொருளெனும்படி நிற்றற்கு முதற்துவாரமாம். அதுக்கு கருணையும் சிவமுமே பொருளென காணும் காட்சிய பெறதுக்கான ஒரு முதல் துவாரம். அந்த காட்சி, காட்சி என்பது என்னன்னா, நம்ம பேசியிருக்கோம். அதாவது இந்திரிய காட்சி, கர்ண காட்சி, ஜீவ காட்சி, ஆன்ம காட்சின்னு பேசுறோம். இப்போ இப்படிப்பட்ட காட்சிகள்ல அதுக்கும் மேற்பட்ட ஒரு காட்சி இருக்குது. ஆன்ம காட்சிக்கும் மேல ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சி என்ன அப்டின்னா, கருணையும் சிவமுமே பொருளெனும்படி நிற்கும் ஒரு அந்த பொருளெனும்படி காணும் காட்சி. வள்ளல் பெருமானுக்கு அந் நீங்கள் அறிவித்த வண்ணமே நான் பெற்றிருக்கிறேன்னுவாரு. கடவுள் நீங்க சொன்னீங்க எனக்கு, அதே காட்சிய நான் வந்து பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு காட்சி. அதான் உச்சகட்ட காட்சி. அதுக்கான முதல் துவாரம். முதல் துவாரம் என்பது என்ன அப்டின்னா, அது அறிவாக்கிருதியா ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த ஜெபம் செய்றது, இந்த மாரி தியானம் செய்றது, தவம் செய்றது, இந்த மாரிலாம் செஞ்சு, ஓரளவுக்கு கரணம் லயமாகி, கரண சுத்தி வந்து, அக்ஷாதல முன்னுதலை விட்டு அறிவாக்கிருதியாய், அதாவது அக்ஷாதல முன்னிட்டுனா அந்த மந்திரம் சொல்றது, அக்ஷரங்கள சொல்றது, பாசரங்கள சொல்றது, இந்த மாரிலாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு அறிவாக்கிருதியாய் இப்படி ஒரு கருணையும், சிவமுமே பொருளெனும்படி நிற்குதுக்கு ஒரு ஒரு அடிப்படை தான்பா இந்த மத்த சாதனங்கள் அப்படின்றத நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆனால் மனது அறிவாக்கிருதி ஆகறதுக்கே எது முக்கியமா இருக்கு? கரணம் சுத்தமாவறதுக்கே எது எது வந்து முழுமையான ஒரு சாதனமா இருக்கு அப்படின்னா, அது வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தடிப்புள்ள மனசும் நமக்கு சுத்தமாயிருது. அதே சமயத்துல ஆன்மாவுல இருக்க துரிசும் நீங்கி விடுகிறது. அப்படின்றது நம்ம பல தலைப்புகள பார்த்தோம். அதாவது 33வது தலைப்புல பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர சூரிய கிரகண பரிச லக்ஷணம். அதுலயுமே நம்ம பார்த்தோம். அந்த பிண்டாண்ட கிரகண சித்தாந்தத்த பத்தி நம்ம பார்த்தோம். அந்த பகுதியிலுமே தொடர் நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயம் செய்தால் ஆன்மாவில் இருக்க தூசி நீங்கும். ஆன்மாவுல இருக்க தூசி நீங்கிச்சுன்னா, அதனுடைய பிரதிபலி தானே மனம். மனம் என்பது ஒரு சடம் தானே. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவுமே அந்த தடிப்புள்ள தன்மை நீங்கி, அந்த மனம் வந்து அறிவாக்கிருதியாக ஆகிவிடும். இப்போ மற்ற உத்திரத்தில் அதாவது இந்த மாரி மற்ற உத்திரம்னா என்னன்னா, சமய மதத்துல இருக்க மற்ற அதாவது மதத்துல இருக்க உத்திரம், ஏம சித்தியும், உத்திரோதயத்தில் தேக சித்தியும் சொல்லும். அதாவது ஒண்ணொண்ணுத்துலயுமே அ பூர்வம், பூர்வ பூர்வம், உத்திரம், உத்திரோத்தரம்னு இருக்கு. சமயத்திலயும் அதே மாரி 4 இருக்கு. மதத்திலயும் அதே மாரி 4 இருக்கு. சமய மதம் என்று சொல்லப்படுகின்ற சன்மார்க்கத்துல 4 இந்த மாரி 4லாம் இருக்கு.
சமய மத சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க அத. அதுக்கப்புறம் சுத்த சன்மார்க்கம்னு இருக்கு. இப்ப இந்த சுத்த சன்மார்க்கத்துல நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்டின்னா, அதுதான் நமக்கு வந்து சாகா கல்வி. அங்க தான் என் மார்க்கத்துல சாகா கல்விய தவிர்த்து வேற ஒண்ணும் இல்ல அப்டின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். என் மார்க்கத்துல சாகா கல்விய தவிர்த்து இங்க வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க கத்துக்கணும்னா என்ன வந்து கத்துக்கணும்? சாகா கல்விய தான் கத்துக்கணும். மத்ததெல்லாம் வேணா மத்த மார்க்கத்திலேயே இருக்குதுன்றாரு. அப்போ இந்த 4 புருஷார்த்தமங்கள்ல முதல்ல வர தேக சித்தி, அதாவது ஏம சித்தி. ஏம சித்தி என்பது இந்த தேகத்தை சித்திக் செய்து கொள்வது. அது வந்து நம்ம புறத்துல ஏதோ தங்கம் செய்றதுன்றது கிடையாது. தங்கம் என்பது சுத்தம். இந்த தேகத்த சுத்தம் பண்ணிக்கிறது. அதாவது இந்த புறப்புறமாகிய இந்த கருவிகள, கரணங்கள கிடையாது, கருவிகள சுத்தம் செய்றது. கரணத்த கூட சுத்தம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். ரொம்ப தெளிவா சொல்றாரு. கரணங்கள சுத்தம் செய்தா தான் மனது அறிவாக்கியதி ஆகும். அறிவாக்கியதி ஆனா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? சாகா கல்விய கத்துக்க முடியும். அப்போ மற்ற மார்க்கத்துல உள்ள சாதனங்களால கரணத்த சுத்தி செய்ய முடியும். வேணா சுத்தி செய்ய முடியாது. வேணா லயம் செஞ்சுக்கலாம். வேணா சமாதி செஞ்சுக்கலாம். ஜீவ சமாதி அடையலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம். தேகத்த சித்தி செஞ்சு ஜீவ சமாதி அடைய முடியும். ஓப்பனா சொல்றாரு வள்ளல் பெருமான். இதுக்கு மேல அங்க ஒண்ணும் சாகா கல்விலாம் கிடையாதுன்றாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்றாங்க. சமயத்திலயும் இது மாரிலாம் செய்றாங்க அப்படின்றத நமக்கு சொல்லிட்டு, எக்காலத்தும் அழிவுறாது இருப்பதாக சொல்லுவது சுத்த சன்மார்க்க பூர்வோத்தரம்ன்றாரு. பாருங்களேன். எக்காலத்தும் அழிவுறாது இருப்பதாக சொல்லுவது சுத்த சன்மார்க்க பூர்வோத்தரம்ன்றாரு. சுத்த சன்மார்க்கத்துல பூர்வோத்தரம். பாத்துங்களேன். அதாவது அந்த பூர்வம் இது 2த்துக்குமான ஒரு உத்திரம். அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா தான் இந்த உத்திரம், பூர்வம்லாம் புரியும். அதுபோல இதுக்கான விரிவுரை பகுதி. இந்த பகுதிக்கான விரிவுரை நம்ம குடுத்திருப்போம். இந்த 9வது பகுதிக்கான விரிவுரை. அத நீங்க யாராவது இருந்தா இந்த குழுவுல ஷேர் பண்ணலாம். இனிமேலு நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய பழைய ஆடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது இந்த அறிவு குறைபாட்டின் காரணமாக ஏதாவது ஒரு சில வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் இருந்தா, அத வந்து காத்து பொறுத்தருள்க. மத்தபடி நீங்க இருக்கிற விளக்கங்கள உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா, அதெல்லாம் எடிட் பண்றது, கட் பண்றதெல்லாம் வந்து அது ஏதோ சாத்தியமா தெரியல. அதனால யார் வேணாலும் எந்த ஆடியோ வேணாலும், எங்க வேணாலும் ஷேர் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூடுதல் அது உதவும் என்று நம்ம வந்து இங்க பதிவிடுறோம். இங்க எக்காலத்தும் அழிவுறாது இருப்பதாக சொல்வது சுத்த சன்மார்க்க பூர்வோத்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இப்போ இது போன்ற வந்து அழிவுறாது இருப்பதாக பெறக்கூடியது தான் இந்த இந்த பகுதிகள். ஏன் நம்ம திருவருப்பாவ டெய்லியும் படிங்க, படிங்க. அதுவும் உரைநடை பகுதிய தினந்தோறும் படிங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்த படிங்க, தினந்தோறும் படிங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாரிலாம் ஒரு புக் வச்சுக்கணும். அந்த புக்க வச்சுட்டு இப்படிலாம் நம்ம வந்து காட்டணும். இங்க பாருங்க, இத இப்படி போட்டிருக்காங்க, அத அப்படி போட்டிருக்காங்க. இப்படி பண்ணா தான் நம்ம சத்சங்கம் செய்தா தான் நமக்கு வந்து அந்த விளங்கும். அதாவது நம்ம 34வது தலைப்புல வந்தன முறை என்பதுல நம்ம சொன்னோம். அந்த வந்தன முறை என்பதும், அதே மாரி பாடசாலை என்பது ஒருவாறு பயிற்சி நேர்ந்தால், அவர்கள்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, பாடசாலைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ படிக்கணும். படிச்சா தான் நம்ம இந்த பாடசாலை இந்த குழு வந்து ஒரு பாடசாலையா நம்ம கருதணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து திருவருப்பாவ படிக்கிறோம். படிச்சு நம்ம என்ன செய்றோம்? அதுல வர விளக்கங்கள நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது 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 வந்து என்னன்னா, சத்சங்கம் மாரி இது போணும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பம். ஆனால் எல்லாருக்கும் நேரம் குறைவின்மை காரணமாக, இத நம்ம எப்படி செய்யணுன்ற ஒரு மாடலா நம்ம செய்றோம். அதுக்கு நீங்க விரிவா செய்யணும்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இந்த V5S காரணிய விருத்தி சாலை அப்படின்றது, இதுலருந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் குரூப் ஒண்ணு இருக்கும். அந்த டிஸ்கஷன் குரூப்ல நீங்களுமே என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கருத்துரைகள பதிவிடலாம். அதுக்கான கருத்துரை பதிவிடுவதற்கான முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன தலைப்போ, அந்த தலைப்பு ஒட்டினது அந்த ஆடியோ இருக்கும். இப்ப பேசிட்டு இருக்க இந்த ஆடியோ. இந்த ஆடியோவுக்கு நீங்க ஒரு ஒரு குறிப்பு எடுக்கணும். கையாலயோ, இல்ல டைப் பண்ணியோ ஒரு குறிப்பு எழுதணும். அந்த குறிப்பு வந்து அதாவது ரொம்ப ஷார்ட்டா, அதாவது இதுவா இருக்கணும். அதாவது ஹிண்ட்ஸ் மாரி இருக்கணும். அந்த ஹிண்ட்ஸுக்கு நீங்க ஒரு ஆடியோவ தெளிவா போடணும். இதுதான் முறை. கருத்துரை பதிவிடும் முறை. இந்த கருத்துரைகள்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அ அ செயலி உருவாக்கப்படுகிறது, ஆப்பு. அந்த ஆப்ல இந்த கருத்துரைகள் எல்லாமே பதிவேற்றப்படும். அந்த கருத்துரைகள பார்த்து, கேட்டு பல பேர் வந்து அத வந்து பயனடைவாங்க.
இதுக்காக நீங்க வந்து நீங்க அ நீங்க கருத்துரைகள தொடர்ந்து வந்து நீங்களுமே பதிவிடணும். நான் எப்படி வந்து 1/2 மணி நேரம் என்னோட கருத்துரைய பதிவிடுறேனோ, அது மாரி நீங்க வந்து உங்களுடைய விஷயங்கள இந்த தலைப்புக்கு ஒட்டுன விஷயங்கள நீங்க வந்து நம்ம ஆடியோல இருக்கிறது தலைப்புல ஒட்டுனது அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேசியிருக்க ஆடியோல இருக்கிறது தலைப்பு ஒட்டுனது. அதுக்கு பிரகாரம் இருக்கிற நீங்க என்ன மாரிலாம் இருக்கு, நம்ம பழைய விஷயங்கள சொல்லியிருக்கீங்க, அங்க சொல்லியிருக்கீங்க, கட் பண்ணி எடுத்துட்டு வந்து போறது, எத வேணாலும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா, மேற்கொண்டு இந்த பகுதி இந்த கமெண்ட் செக்ஷன்றது எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும். எப்ப வேணாலும் நீங்க இந்த ஞாயித்துக்கிழமை 2வது வாரத்துக்கு போய் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்ட இன்னும் பல வருஷ காலம் கழிச்சும் போய் கேட்டுப்பாங்க. ஆனால் Telegram உடனே வந்து காசாக்கிட்டாங்க. இல்ல ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்டின்னா, அந்த நேரத்துக்கு இதெல்லாம் வீணா போயிரும். நமக்கு பயனளிக்காம போயிட போதுன்றதுனால ஒரு ஆப் நமக்குன்னே ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்குன்னே ஒரு ஆப். நம்ம சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்துக்குன்னே ஒரு செயலி உருவாக்கி, அந்த செயலியில நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாரி விஷயங்கள நம்ம போட்டுட்டு வருவோம். எல்லாரோட கருத்துரைகளும் அதுல வந்து வரும். ஓகே. இப்போ இந்த மாரி சாத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இங்க ஒரு அனுபவம் சொல்றாங்க. இந்த மாரி சாத்தியர்கள் கே அதாவது இவ்ளோ விஷயங்கள நம்ம சாத்தியர்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கோம். அந்த சகஜ பழக்கத்துக்காக எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கோம். அதனுடைய பகுதிகள் எங்கெங்கலாம் இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சாத்தியர்களுக்கே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் என்னும் 4ம் கடந்து அவர்கள் ஆருடராக நிற்பதால் இப்போ கேட்டல் என்பது அது ஒரு ஞானம். சிந்தித்தல் என்பது ஒரு ஞானம். தெளிதல் என்பது ஒரு ஞானம். நிஷ்டை கூடல் என்பது ஒரு ஞானம். இது என்ன ஞானம்? சரியில் பெறக்கூடிய ஒரு ஞானம் கேட்டல். கேட்டல் என்பது என்ன அப்டின்னா, இதான் சரியினுடைய உச்சகட்ட ஞானம். சிந்தித்தல் என்பது என்ன அப்டின்னா, கிரியைகளோட ஒரு உச்சகட்ட ஞானம். தெளிதல் என்பது யோகத்துல வரக்கூடிய உச்சகட்ட ஞானம். இந்த நிஷ்டை கூடல் என்பது இந்த ஞானத்துல இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஞானம் நிஷ்டை கூடல். நிஷ்டை கூடல் என்பது ஞானத்தில் ஞானம். அதுதான் நிஷ்டை கூடல். இந்த 4யும் கடந்து அவர்கள் ஆருடராக நிற்பதால், ஆருடர் அப்டின்னா என்ன அப்டின்னா, அறிவே வடிவாக நிற்பதால் அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆருடர் அப்டின்னா அறிவே வடிவாக நிற்பதால் என்ன என்ன இதுக்கு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? இது எப்டிங்க நான் புரிஞ்சுக்கணும்? அப்டின்னா, பாருங்க திருப்புனோனே பேஜ் வந்துடுச்சு. 36வது பேஜ் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல. ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2 பகுதி 2 அதுல அவரது கண்கள் முதலிய கர்ணேந்திரியங்களும், வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும், பார்த்தல் முதலிய விஷயங்களை, பேசுதல் முதலிய விஷயங்களை பற்றுவன அல்ல. தயவினால் விஷயங்களைப் பற்ற வேண்டில். சுவர், மலை முதலிய தடைகளும் அவர்கள் கண்களை மறைப்பன அல்ல. அண்ட பிண்டங்களில் அகம், புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர்கள் கண்கள் இருந்தவிடத்து இருந்தே கண்டறியும். இப்ப இது மாரி லைனா போட்டுன்னே வந்துட்டு, அங்க போடுவாரு கடைசியா, சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவமாக விளங்குவார்கள். அப்படின்னு போடுறாரு இல்லையா? இதுதான். அதாவது இந்த மாயையெல்லாம் சுத்த மாயையும் கடந்து அறிவுருவாக நிக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த சாத்திய மார்க்கமான இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே, இந்த சாதனமே அந்த சாத்திய மார்க்கத்துக்கான வழி. இதுவே சகஜ பழக்கம். மத்தது எல்லாம் சமாதி பழக்கம் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஆருடராக நிற்பதற்கான விஷயங்கள் அங்க வேண்டும். இங்க பாருங்க, நிற்பதால் சாதனம் ஒன்றும் வேண்டதில்லை அப்படின்றார். அப்போ சாதனம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். ஏன்னா இத அவரு சாதனமாவே கன்சிடர் பண்ணல. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சாதனம் மட்டும் அல்ல. அது அந்த அருளின் ஏகதேச விளக்கம். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, அருளின் ஏகதேச விளக்கம் தான் ஆன்ம இயற்கை விளக்கம். அப்ப ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாத இடத்துல கடவுள் இயற்கை விளக்கம் தோன்றாதுன்ட்டாரு. அப்போ இது நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கருத்துரை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முடிவா இந்த கேட்டல் என்பது சரியை. சரியையில சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். சரியில இருந்து கொண்டு ஞானத்த அடையணும் அப்படின்னா, உங்களால உச்சகட்ட ஞானமா என்ன அடைய முடியும்னா, கேட்டல் என்கின்ற ஒரு ஞானம். கேள்வி ஞானத்தை அடைய முடியும். அதே போன்று நீங்கள் கிரியாச்சாரியாக இருந்தால், அதாவது கிரியா யோகம் அப்படின்றது அது வேற. பட் கிரியை அப்படின்றது என்னன்னா, செயல்கள் செஞ்சு, அதாவது ஆகம விதிப்படி நீங்க செயல்கள்லாம் செய்றீங்க. அதாவது
சரியைன்றது நீங்க வந்து இந்த உழவாரப் பணி, அந்த மாரி விஷயங்கள், அதாவது பிசிக்கலா நீங்க உடல்ல அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்பளுடைய சன்மார்க்கத்துல கூட உடலால செய்றது இருக்காங்க, சரியில்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தர்மசாலை இருக்கு. தர்மசாலை அமைச்சிருக்காங்க. அங்க உடலால ஒருத்தர் சமைச்சு கொண்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க. அவங்களும் நம்ம மார்க்கத்துல தான் இருக்காங்க. ஆனா, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, சமைச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க சரியைகளாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஞானத்த பெறுறாங்க. அவங்க என்ன மாரி ஞானத்த பெற முடியும் அப்படின்னா, அந்த கேட்டல் என்கின்ற ஞானத்துல போய் நிக்க முடியும். உச்சகட்டமா சொல்றேன். நம்ம ஏன்னா சன்மார்க்கம் தான் இருக்கறதுலே உயர்ந்த மார்க்கம். இந்த சன்மார்க்கத்துல நமக்கு வந்து நமக்கு சரியா நம்ம உச்சகட்டமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்னு வரும்போது இங்க சாப்பாடு போடுறது தான். அப்படின்றது ஒரு ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது, அந்த மாரி முடிவுக்கு வரும்போது, அதுல அந்த சாப்பாட தினந்தோறும் செய்றாங்க இல்லையா? அவங்க சரியா நீங்க வந்து பாருங்க. அவங்க செஞ்சு அதையே தான் அவங்க வேலையா இருப்பாங்க. அவங்க அருப்பா படிங்கன்னா கூட அவங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது. காது குடுத்து கேளுங்கன்னா கூட அவங்களுக்கு கேட்க நேரம் இருக்காது. இப்படிப்பட்டவங்க என்னன்னா, அவங்க ஞானம் பெற்ற பிறகு தான் அவங்க காது குடுத்தே கேட்பாங்க. அதுவரைக்கும் நம்ம சொல்றத காது குடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அந்த கேள்வி ஞானம் என்பது ஒரு ஒரு பக்கம் நிற்க, 2வது கிரியை என்பது செயல்கள். அதாவது அ அதாவது உடம்ப வருத்தி செய்றவங்க சரியை. கிரியை என்பது இந்த இந்த ஒரு சில அ ஆகம விதிகள். அதாவது ஆச்சாரங்கள கடைபிடிக்க சொல்றது. இந்த ஆச்சாரங்கள அவங்க தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. இந்த ஆச்சாரங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்து நீங்க தேகத்த சுத்தி செய்றது, இந்த மாரி ஒழுக்கங்கள கடைபிடிக்கிறது, இத மாரி சாப்பிடணும்னு சொல்றது, இந்த மாரி செய்யணும்னு சொல்றது, இந்த மாரி விபூதி திரித்து உட்கார்ந்து நீங்க இவ்வளோ நேரம் உட்காருங்கன்னு சொல்றது, 6 கால வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது, இந்த மாரி விஷயங்களே வந்து அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இது பேரு கிரியாச்சாரம்னு பேரு. இந்த கிரியாச்சாரம் இதெல்லாம் வந்து செய்றவங்கக்கு உச்சகட்டமாக அதுல ஒரு ஞானம் வரும். அதாவது கிரியையில் சரியை. கிரியையில சரியை இருக்கு. கிரியையில கிரியை இருக்கு. கிரியையில யோகம் இருக்கு. கிரியையில ஞானம். அதே மாரி சரியையிலுமே நாம்ப வெறும் சரியை மட்டும் தான் சொன்னோம். சரியில கிரியை இருக்கு. சரியில யோகம் இருக்கு. சரியில ஞானம் இருக்கு. அந்தந்த தரத்துக்கு ஒத்தவாறு அவங்கவங்க பண்ணுவாங்க. அப்படின்றதுக்கான பொருள். ஏன்னா இத விரிச்சா ரொம்ப பெருசா போகும். நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இத விரிக்க முடியாது. அது வ் இந்த அனுபவமா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்ப இவங்க உச்சகட்டமா கிரியையில பெறக்கூடிய ஞானம் என்பது சிந்தித்தல். சிந்தித்தல் என்பது என்னன்னா, கேட்பாங்க. கேட்டவுனே சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வரும். இவங்க கேட்டால் மட்டும் தான் பண்ணுவாங்களான்னா, இல்ல. அடுத்த கட்டமா இவங்க உள்ளழுந்துதல் வந்தாலும் சிந்திப்பாங்க. ஸோ சிந்தனம் செய்யறது இவங்களுக்கு அந்த கிரியையில ஞானம் பெற்றவர்கள் சிந்தனைக்கு போயிடுவாங்க. டக்குன்னு சிந்தனைக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? சரி. அவங்க அப்படியே சதா காலமும் இந்த சிவ சிந்தனையோட இருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள அவங்க செய்வாங்க. ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தெளிதல். தெளிதல் என்பது என்ன அப்டின்னா, அறிவு தெளிவு அப்டின்றத வச்சுக்கலாம். அறிவு தெளிவு என்பது என்ன அப்டின்னா, இந்த யோகம் செய்றவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஞானம் பெறுறாங்க அப்டின்னா, யோகத்துல சரியே இருக்கு. யோகத்துல கிரியை இருக்கு. யோகத்துல யோகம் இருக்கு. யோகத்துல ஞானம் இருக்கு. அப்படி யோகத்துல ஞானம் பெறுறவங்க தான் தெளிவாங்க. யோகத்துல ஞானம் பெறுறவங்க தான் இந்த நெறைய யோக முறைகள் இருக்கு. நம்ப திருமூலர் அ திருமூலர் எழுதியதாக சொல்லப்படுகின்ற அந்த திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நெறைய யோக முறைகள், அட்டாங்க யோகம், இந்த யோகம், அதே மாரி கிரியா யோகம், இந்த யோகம், அந்த யோகம்னு இருக்கு. இப்ப ஆத்ம யோகம், இந்த மாரி பல யோகங்கள வந்து நமக்கு சொல்லி தராங்க. இந்த யோக முறைகள்லாம் உங்களுக்கு முடிவாக அதுல ஞானம் பெறணும். யோகம் செஞ்சு அதுல ஞானம் பெறணும். அப்படி பெற்றீங்கன்னா உங்களுக்கு தெளிதல் கிடைக்கும். தெரிதல்னா என்னன்னா, இன்னதென்று தெரிதல். இதான்ப்பா தெளிவு, இதான் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம நடத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒருவாறு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய நடத்தணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்த படி அவங்க வாழ்க்கைய நடத்தி, அதுக்கப்புறமா அதனால தான் எவ்வளோ உயர்ந்த செயல் செஞ்சாலும், அதெல்லாம் உயர்ந்த செயல் இல்ல. நீங்க திரும்பி வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்த தான் நீங்க பின்பற்றி போணும்னு சொல்றாங்க. இப்ப நிஷ்டை கூடல் என்பது என்ன அப்டின்னா, அதாவது அவங்க எப்பவுமே நிஷ்டையிலே இருப்பாங்க. நிஷ்டை என்பது என்ன அப்டின்னா, அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க. உட்கார்ந்துட்டே இருக்கவங்க. அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல நம்ம உச்சகட்டமா சொல்லும்பொழுது, அந்த அந்த விஷயங்கள சொல்லுவாரு. பசியின் அவஸ்தையில சொல்லுவாங்க. அந்த மாரி பல இடங்கள்ல வந்து வள்ளல் பெருமான் வந்து இப்படிப்பட்டவங்க, அதாவது ஜீவகாருண்யம் அறிவிழுங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்ற பகுதிக்கு மேல இருக்க பகுதிகள்ல ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. இந்த நிஷ்டை கூடுறவங்கன்னா என்னன்றத அப்படி இருக்கும். தெளிதல்னா என்னன்னு இருக்கும். சிந்தித்தல் என்ன இருக்கும். கேட்டல் என்னன்னு இருக்கும். அதெல்லாம் போய் அங்க பார்த்துக்கோங்க. சரியை கிரியாச்சாரிகள்.
யோகாச்சாரிகள், ஞானாச்சாரிகள் அங்க இருக்கும். இந்த ஞானாச்சாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிஷ்டை கூடல் வரும். அத நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த ஞானாச்சாரியருமே தாண்டி நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் தான் சுத்த சன்மார்க்கம். அதுல தான் அந்த ஆருடராக நிற்க முடியும். அந்த சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரத்த தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அந்த ஞானாச்சாரம் தான் நமக்கு வந்து ஒரு விஷயமும் நமக்கு வந்து நம்ம தெளிவு பெறதுக்கான விஷயங்கள். அது இந்த 4 படிநிலையும் கலந்து சாகா கல்வியை சொல்லிக் கொடுப்பது தான் அந்த சத்திய ஞானாச்சாரம் என்று சொல்லி, இப்போ மேற்படி சாத்தியர்களே சுத்த தேகிகள்ன்னு சொல்றாரு. அப்போ சாத்தியர்களே அவங்க தான் சுத்த தேகிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்த தேகிகள் என்பது வேற, சுத்த தேகம் என்பது வேற. அதுக்கான விரிவுரைய நம்ம பலவாறு குடுத்துருக்கோம். இந்த இந்த சாத்தியர்களே சுத்த தேகிகள், அவர்கள் அனுபவத்தை விரிக்கில் பெருகும்னு சொல்ட்டாரு. அதுக்கான டெஃபினிஷன் குடுக்குறாரு. இவரு அவங்களோட அனுபவத்த விரிக்கும்போது, அந்த அனுபவம் வந்து பெருகிக்கிட்டே போகும். அத வந்து "விரித்தால் விரியும் என்று சொல்லி நிற்க" அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்கார் வள்ளல் பெருமான். அத விரிச்சுனே போயிடாதீங்க. விரிச்சுனே போனா அதுக்கு அளவு இல்லாம போகும். விரிக்காமல் "விரித்தால் விரியும் என்று நிற்க" அப்படின்னு சொல்லி, "விரித்தால் விரியும் என்க" அப்படின்னு சொல்லி நம்மள வந்து சொல்லியிருக்காரு. அதனால இப்ப இதோட நம்ம வந்து இத முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.